நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாம் பாடத்தை இஸ்லாமிய நாகரிக பாடத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நீங்க கட்டாயம் பாடமாகத்தான் வேணும். சரியா? அதை பாடமாக்குறதுக்கு லேசா இது ஒரு மைண்ட் மேப் போட்டு போட்டுக்கொள்ளுங்க. சரியா? மைண்ட் மேப் போட்டு போட்டுக்கொள்ளுங்க. எப்படி மைண்ட் மேப் போடுற? நான் படிக்கிறது என்ன? திருமிதி. கட்டாயம் மைண்ட் மேப் போட்டுக்கொள்ளுங்க. உதாரணமா உதாரணமா இது இப்படி ஒரு வட்டம் மட்டும் போடுங்க. போட்டு ஜாமிய திருமிதி அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டு அதுக்குள்ள இப்படி ஒரு கோடு போட்டு பிறப்பு. சரியா? அப்ப அதோட சம்பந்தப்பட்டது எங்க பிறந்தாரு, எத்தனாம் ஆண்டு பிறந்தாரு, அவர இயற்பெயர் என்ன, அந்த விஷயங்கள் இதோட தொடர்பு பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது ஒரு இப்படி ஒன்று கூறிக்கொள்ளுங்க. அதுல ஆசிரியர், அவர் யார்கிட்ட ஆசிரியர்கிட்ட படிச்சாரு. சரியா? அதுகள் எழுதி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு மாணவர், பிற மாணவர் யாரு அப்படி எழுதி கொள்ளுங்க. அடுத்தது இவர புத்தகம் எப்படிப்பட்டது, எத்தனை ஹதீஸ் இருக்குது, அந்த விஷயங்கள் அப்படி எழுதி கொள்ளுங்க. திரும்ப இவர பண்புகள் எப்படி, இவர் எப்ப மரணிச்சாரு, இதெல்லாம் அப்படி எழுதினீங்கன்னா ஒரு மைண்ட் மேப் மாதிரி வரும். அது பாடமாக்குற லேஸ் ஒட்டி வச்சிங்கன்ற சுவர்ல பாடமாக்குற லேஸ். அல்லது சரியா, அல்லது என்ன செய்யுங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சார்ட் ஒன்று அடிங்க. அடிச்சு வச்சிங்கன்னா பாடமாக்குற லேஸ். ஏண்டா இது தகவல்கள் தான். இதை நாங்கள் வாசிச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுல ஒன்றுமே இல்லை. தகவல்கள். அந்த வகையில தான் இவர் பேர் என்ன, அபு ஈசா முகமது இப்னு ஈசா திர்மிதி அவர்கள் ஹிஜ்ரி 209 குராசானில் உள்ள திருமிதி எனும் இடத்தில் பிறந்தார். ஆரம்ப கல்வியை குராசானில் மேற்கொண்ட இவர் கூஃபா, பசரா, வாசித், ஹிஜாஸ் போன்ற பிரதேசங்களில் கல்வி கற்றதோடு ஹதீஸ்களையும் சேகரித்து வந்தார். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், ஹுதைஃபா இப்னு சஅத், அஹமது இப்னு முஸ்னி ஆகியோர் இவரது இமாம்கள் ஆவர். நினைவாற்றல் மிக்க இவர் ஹதீஸ் கலையோடு தப்சீர் ஃபிக்ஹ் துறைகளிலும் சிறந்து விளங்கினார். பல லட்சம் ஹதீஸ்களை திரட்டி எடுத்த இமாம் அவர்கள் 3956 ஹதீஸ்களை என்ன செஞ்சாரு, தொகுத்து ஜாமிய திருமிதிங்கிற நூலை உருவாக்கினாரு. இவர்கிட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இவர்கிட்ட படிச்சிருக்கிறாங்க. அதுல முகமது இப்னு அஹமத் மரூசிங்கிறவர் மிக முக்கியமான ஒருவராக காணப்படுறாரு. இந்த நூல் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. இந்த நூல் பல்வேறு சிறப்பு, அதாவது ஒவ்வொரு தலைப்பிலையும் தேவை அந்த நூல் எப்படி, அதில் சிறப்பம்சம் என்ன. என்னையாம், ஹதீஸ்கள் திரும்ப திரும்ப வருவதில்லை. புகாரில 7275 ஹதீஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா உண்மையிலேயே அதுல ஹதீஸ் 4000 தான். அது திரும்ப திரும்ப வாரதை நாம் சேர்த்து தான் 7275. ஆனா இந்த ஜாமியு திருமிதியில ஒரு ஹதீஸ் திரும்ப திரும்ப வர மாட்டிச்சான். அப்ப அது ஒரு சிறப்பம்சம். இரண்டாவது, ஃபுகஹாக்கள் எந்த ஆதாரங்களை கொண்டு சட்டங்களை வகுத்தார்கள் என்பது தெளிவாக்கப்பட்டுள்ளது. ஃபுகஹாக்கள் யாருண்டா, இந்த ஃபிக்குஹு ஃபத்வா கொடுக்குறார்கள். இந்த ஷாஃபி இமாம், ஹம்பலி இமாம், மாலிக் இமாம், இந்த அபு ஹனீஃபா இமாம், இவங்களை போல இது ஹராமா, இது ஹலாலா, எப்படி செய்யணும், இப்படி சொல்றாங்க ஃபுகஹாக்கள். இவங்க எந்த ஆதாரங்களை கொண்டு சட்டங்களை வகுத்தார்கள் என்பது தெளிவாக்கப்பட்டுள்ளது. உதாரணமா நான் உங்கள்ட்ட கேட்கிறேனே, ஆஹ் உங்கள்ட்ட கேட்கிறேனே, ஆஹ் சரியா, படம் பார்க்கறது ஹராமா ஹலாலா? ஹராம். அப்ப இதை நீங்க இப்போ சட்டம் ஒன்று தாரீங்க. இப்ப நீங்க இதை எந்த ஹதீஸ் அடிப்படையை வச்சு சொன்னீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபுகஹாக்கள் அப்படித்தான். எந்த ஒரு சட்டத்தை சொன்னாலும் அதுக்கு அடிப்படையாக அவங்களோட ஒரு குர்ஆன் வசனம் ஹதீஸோ இருக்கும். அதை வச்சு தான் அதை சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில அவங்க எந்தெந்த ஹதீஸை வச்சு இந்த சட்டங்களை சொன்னாங்கங்கிறதெல்லாம் நீங்க திருமிதிங்கிற புத்தகத்துல சிறப்பம்சமாக இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு கடும் கஷ்டமாக இருக்கும். நீங்க ஏ லெவல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தானே, மദ്രസா படிக்கிறவங்கண்டா பிரச்சனை இல்லை. நீங்க எந்த ஸ்கூல்? நீங்க ஸ்கூலா மദ്രസാவா? ஃபாத்திமா முஸ்லீம் லேடிஸ் காலேஜ் ஸ்கூல். அவ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் தானே, உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கும். எங்களுக்கு மதரசா படிக்கும் போதே இமாம்கள் அவங்க இப்படி இப்படிலாம் சொன்னா கஷ்டமா தான் இருக்கிற. ஆனா என்ன செய்யற, உங்களோட எக்ஸாமுக்கு நீங்க கட்டாயம் படிச்சு தான் ஆகணும். எனவே இந்த 6 இமாம்களையும் படிச்சு அவங்கள பத்தி கொஞ்சம் படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. நான் இது சம்பந்தமான எக்ஸ்ட்ரா பயான்கள் அனுப்புறேன், அதை கேளுங்க. கேட்டீங்கன்னா இன்னும் ஆழமா மனசுல பதியும் இவங்களை பத்தி. சரியா?
ஆஹ் நூலை தொகுத்த இமாம் அவர்கள் ஹிஜாஸ், ஈரான், குராசான் ஆகிய மாகாண அறிஞர்களுக்கு அதனை அனுப்பி சரிபார்த்து கொண்டார்கள். இரையச்சமும் நல்லொழுக்கமும் பண்பு நலன்களும் நிறைந்தவராக இருந்த இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 279 திருமிதி அதிலே வஃபாத்தானார்கள். இதுல பாருங்க எல்லா இமாம்களுக்கும் சில பொதுவான பாயிண்ட்ஸ்களும் இருக்குது. அதையெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல சுனன் நசாஇ இதன் ஆசிரியரான அபு அப்துர் ரஹ்மான் அஹ்மத் இப்னு சுஐப் அன் நசாஇ ஹிஜ்ரி 215 குராசான் மாநில நசாஇ எனும் ஊரில் பிறந்தார். நசாஇ எனும் ஊரில் பிறந்தார். ஆரம்பத்தில் இமாம் ஹுதைஃபா இப்னு சஅத் அவர்களிடம் கல்வி கற்ற இமாம் அவர்கள் பின்னர் ஈரான், ஈராக், ஹிஜாஸ், சரியா, எகிப்து முதலான நாடுகளுக்கு சென்று கற்றதோடு ஹதீஸ்களையும் திரட்டிக் கொண்டார். இவ்வேளை இஸ்ஹாக் இப்னு ராகவை, இமாம் அபு தாவூத், ஈசா இப்னு நஸ்ர் முதலான அறிஞர்களிடமும் கல்வி கற்றார். பாருங்க, எல்லா அறிஞர்களுக்கும் இது தேவை. அவர் யாரு, எங்க பிறந்தாரு, யார்கிட்ட படிச்சாரு, எங்க படிச்சாரு, இதெல்லாம் எல்லா அறிஞர்களையும் வருது. எனவே இதெல்லாம் ஒரு அட்டவணை மாதிரி அடிச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு பாடமாக்குற லேசி. சரியா? அதை கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்க. ஏண்டா நான் சொல்லிட்டேன், இது விளங்குற பாடம் இல்லை, இது கொஞ்சம் பாடமாக்கி வச்சு கொள்ளணும். அடுத்தது, இவருக்கு நினைவாற்றல் மிக்கவரான இவர் ஃபிக்ஹ் துறையோடு ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். பாருங்க, நாங்கள் ஏற்கனவே படிச்ச இமாம்களை நிறைய பேர் நினைவாற்றல் மிக்கவர்கள், எல்லாருமே அப்படித்தான். இதை நீங்க எல்லாருக்கும் எழுதலாம். அடுத்து ஃபிக்ஹ் துறையில் ஈடுபாடு பெரும்பாலும் எல்லாருக்கும் இருந்துச்சு, 1-2 பேரை தவிர. அதே போல தாம் திரட்டிய 5,00,000 ஹதீஸ்களில் இருந்து இமாம் அவர்கள் நசஇ சுனன் அல் கபீர் நசாஇ எனும் நூலை முதலில் தொகுத்து எழுதிய போது ஒரு மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க சஹீஹான ஹதீஸ்களை மாத்திரம் உள்ளடக்கிய சுனன் நசாயை எழுதினார். அப்போ ஒரு மன்னர் சொல்லித்தான் இவர் சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் தொகுத்து சுனன் நசாயிங்கிற அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. தமது ஹதீஸ் கிரந்தத்தை தொகுத்த அதே காலப்பகுதியில் கற்றுக் கொடுப்பதிலும் ஈடுபட்டார். இவர் ஹதீஸ எல்லா இமாம்களும் செஞ்சதுதான். இவர் ஹதீஸ தொகுத்த அதே காலப்பகுதியில படிச்சும் கொடுத்திருக்கிறார் மாணவர்களுக்கு. அதுல இவர் மாணவர்களான இமாம் தபரானி, இமாம் தஹாவி ஆகியோர் முக்கியமானவர்கள். இவர் பலஸ்தீனத்தில் ரம்சா எனும் இடத்தில் ஹிஜ்ரி 303 வஃபாத்தானார். சரி, இதெல்லாம் தகவல்கள் தான். நான் சொன்ன மாதிரி அட்டவணை ஒன்று அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது மைண்ட் மேப்போட கீறி வச்சுக்கொள்ளுங்க, அல்லது இதை ChatGPT கொடுங்க. இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதை எனக்கு என்ன ஒரு சார்ட் ஒன்று அடிச்சுதான்னு சொல்லுங்க, அது உங்களுக்கு அடிச்சு தரும். சரியா? இல்லாட்டி நான் உங்களுக்கு இந்த பாடம் முடிய அது செஞ்சு தரவா? அது வந்து அட்டவணை உங்களை ஒவ்வொரு ஆளுக்கு தான் அது செஞ்சு வரும் வரும். எப்படின்டா, அந்த அட்டவணையை கொப்பி பண்ண இயலாது, அதான் பிரச்சனை. இப்போ பாருங்க, நான் இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகி அதை ஸ்க்ரீன் ஷேர்ல போட்டு செஞ்சு காட்டுறேன். அதை கொஞ்சம் பாருங்க. சரியா? கொஞ்சம் மிரிங்க. அதை இப்போ எனக்கு செஞ்சு காட்ட இயலாது, என்ன இதில் இப்போ டேட்டா இல்லை. நான் என்ன செய்கிறேன், பாடம் முடிய உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஒன்று எடுத்து அனுப்புகிறேன். அதை எப்படி அட்டவணை செய்கிற அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அதை மாதிரி செஞ்சு உங்களோட கொப்பியில் தொகுத்து கொள்ளுங்க. இதில் இந்த சுனன் இப்னு மாஜா அதையும் நீங்கள் வாசிங்க. சரியா? இதை வாசிங்க, தகவல் தானே. நான் உங்களுக்கு இப்போ அட்டவணை அனுப்பி விடுறேன். அட்டவணை அனுப்பி விடுறேன். அதோட அது முடியுது. 3ஆம் யூனிட் முடியுது. சரி, நாங்கள் எல்லாத்தையும் வாசிச்சு நாங்கள் அதையும் வாசிச்சுட்டு வருவோமே. அதையும் வாசிச்சிருவோம். இதன் ஆசிரியரான இமாம் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு யசீத் அல் கஸ்வின் ஹிஜ்ரி 209 ஈரானில் உள்ள கஸ்வின் எனும் இடத்தில் பிறந்தார். ஹதீஸ் திரட்டுதலில் உச்சகட்டத்தை அடைந்த காலப்பகுதியில் பிறந்து வளர்ந்ததால் இவர் இத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்டார். ஈரானிலும் பின்னர் குராசானிலும் ஈராக், ஹிஜாஸ், சிரியா, எகிப்து, பசரா, கூஃபா, வாசித் முதலான பிரதேச நகரங்களுக்கு சென்று ஹதீஸ் துறையில் ஈடுபாடு காட்டி ஹதீஸ்களை திரட்டி கொண்டார். இவர்களது ஆசிரியர்களான அபூபக்கர் இப்னு ஷைபா, இமாம் இப்ராஹிம் இப்னு முன்சிர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். சுனன் இப்னு மாஜா 40,000 ஹதீஸ்களிலிருந்து 4,000 ஹதீஸ்களை தேர்ந்தெடுத்து 35 கிதாபுகளுள் 1,500 பாபுகளும் தொகுக்கப்பட்டது. வரலாறு தப்சீர் துறையிலும் இவர் நூல்களை எழுதினார். ஹிஜ்ரி 273 வஃபாத்தானார். ஓகே, 3 யூனிட் முடிஞ்சு.
4ஆம் யூனிட்டுக்கு போகிறோம். இந்த 3ஆம் யூனிட் இருக்கிற இந்த 6 அறிஞர்களை பற்றின அட்டவணையை எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், உங்களுக்கு இது போடுறேன். அட்டவணை உண்டு எப்படி செய்கிறேன்ட்டு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எடுத்து போடுறேன். அதை பாருங்க. சரியா? அந்த வகையில் கிளாஸை இப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோம். மிஞ்சின டைமுக்கு நான் என்ன செய்வேன், இதை ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி அந்த எப்படி அந்த இது ரெண்டு பார்ப்போம். அடுத்து 4ஆம் யூனிட் படிப்போம். சரியா? 4ஆம் யூனிட் முடிய 5ஆவது யூனிட் படிக்க மாட்டோம். ஏன்? நான் ரெக்கார்ட் அனுப்பிக்கிறேன். வேணும்னா திரும்ப கேளுங்க. இந்த 5ஆம் யூனிட் ஃபுல்லாக தகவல் தான். அப்போ நான் ஒரு கிளாஸுக்கு தனியாக 5ஆம் யூனிட் படித்து கொடுத்தேன். எனவே அதையும் கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். கிளாஸை முடிச்சு கொள்வோமா? பாரக்கல்லாஹு ஃபீ. கிளாஸ்